ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரோஸ் ஸ்லீவ் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக பேப்பர் பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேப்பர் பேட்டர்ன் நம்ம நார்மலாக வந்து ஒரு ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்போமோ அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ சென்டர் போர்ஷனில் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறேன். கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து மேலே வந்து கட் பண்ணுறது உங்கள் விருப்பம், இல்லை கீழே வந்து கட் பண்ணுறதும் நம்ம விருப்பம் தான். நான் வந்து மேலே வந்து கட் பண்ணியிருக்கேன். மேலே கட் பண்ணுறதுனால மேலே சென்டர் போர்ஷனில் உங்களுக்கு ஸ்லீவுக்கான டிசைன் வரும். நீங்கள் கீழே கட் பண்ணி விட்டீங்கன்னா கீழே வந்து அந்த ரோஸ்க்கான பெட்டல் வந்து வரும். அது வந்து நம்ம விருப்பம் தான். இப்போ கிளாத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்னை ரெண்டாக விரித்து க்ளோஸாக வைக்காம இந்த மாதிரி நகர்த்தி கீழே வரைக்கும் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாத் எக்ஸஸாக கிடைக்கும். எக்ஸஸாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு ரோஸோட அந்த பெட்டல் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக நான் கிளாத்தை வந்து மேலே அதிகமாக விட்டு நல்லா கீழே இறக்கி பேப்பர் பேட்டர்னை போட்டு நான் இந்த மாதிரி சுற்றி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பேப்பர் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ நம்ம ஸ்லீவோட பேட்டர்னை அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக நான் ஃபுல்லாக சுற்றி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு மேலே கிளாத் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டைமண்ட் மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. நம்ம பேப்பர் பேட்டர்னை எடுத்துட்டு மார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக எப்படி ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி பேப்பரில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு நம்ம கிளாத்தில் கட் பண்ணி எடுக்கணும். எடுத்தக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னு பார்த்துக்கலாம். பேப்பர் பேட்டர்னை நம்ம எந்த மாதிரி வச்சோமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளாத் எந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணக்கப்புறமா கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா ஷார்ப்பாக வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் தைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கிளாத்தை மடிச்சுட்டு இந்த மார்க்கிங் சைட்ல இருந்து நல்லா அந்த எட்ஜ் வரைக்கும் நல்லா வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து அந்த ஷார்ப் எட்ஜ் வரைக்கும் தைச்சிட்டு வர போகிறேன். இப்போ நம்ம தைச்சிட்டு வர இந்த போர்ஷன் அளவுக்கு தான் அந்த நம்ம ரோஸ் ஸ்லீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட அந்த லேயர்ஸ் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் எந்த அளவுக்கு கிளாத் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லேயர்ஸ் வந்து அதிகமாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாத் எடுத்துக்கணும். தைச்சக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல பக்கத்தில் நான் கிளாத்தை திருப்புறேன். ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி கையை வச்சு ஒவ்வொரு லேயராக வந்து நீங்கள் கிளாத்தை வந்து மடித்து விடும் போது கரெக்டாக அந்த ரோஸுக்கான வடிவம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லைனிங் கிளாத் வந்து எடுக்கணும். அந்த லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா பேப்பர் பேட்டர்ன் போட்டோம்ல, அந்த பேப்பர் பேட்டர்ன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கே நான் லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைனிங் கிளாத் மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ஸ்லீவ் போர்ஷனை வச்சிடணும். வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு அளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு அகலத்தில் வந்து நான் வச்சிருக்கேன். உயரம் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் எந்த அளவுக்கு லென்த்து வருதோ கை சுற்றளவு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லென்த்தில் எடுத்துக்கணும். கிளாத்தை ராங் சைடில் வச்சு நம்ம ரைட் சைட் பக்கம் திருப்பணும். அந்த மாதிரி திருப்பும் போது உங்களுக்கு ஸ்லீவுக்கான ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா கீழ் போர்ஷனில் சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு பெண்டு மாதிரி வரும். அந்த பெண்டு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பார்டர் டைப்பில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபினிஷிங் வரும். உங்களுக்கு அந்த கர்வ் வந்து தெரியாமல் ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு தையல் போட்டாச்சு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டக்கு அப்புறமா இதோட ஃபினிஷிங் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதோட நிறுத்திடக்கூடாது. லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் நம்ம ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போதான் அந்த ஸ்லீவ்ல இருந்து லைனிங் கிளாத்து நகராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டக்கப்புறமா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக வந்து போடுவோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம்.
எக்ஸஸா இருக்க கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பேப்பர் பேட்டர்ன் போட்டு தான் கட் பண்ணோம். இருந்தாலும் இந்த எக்ஸஸ் கிளாத் எதுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த முக்கோணம் மாதிரி வந்து கிளாத் எக்ஸஸா கட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த போர்ஷன்ல இருக்க எக்ஸ்ட்ரா துணி தான் நம்ம இப்போ கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத்தும் ஒரிஜினல் கிளாத்தையும் நம்ம வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரோஸ் ஸ்லீவ் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். இதோட நிறுத்திடக்கூடாது. நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பேப்பர் பேட்டர்ன்ல கரெக்டா வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்க போர்ஷனை கரெக்டா அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டா வந்து வரும். நம்ம கீழே வந்து தையலுக்கு விட்டு தான் நம்ம பேப்பர் பேட்டர்ன்ல மார்க் பண்ணியிருக்கோம். அதனால கீழே வந்து தையலுக்கு போய் பேலன்ஸ் வந்து ஒரிஜினல் அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த லேயரா இருக்குல்ல, இந்த ரோஸ் பெட்டல் இது அப்படியே வந்து தூக்கிட்டு வந்துடும். நீங்க லைனிங் கிளாத்தோட வச்சு தைக்கலனா அது வந்து எப்படி தைக்கணும்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம நீடில்ல வந்து த்ரெட் கோர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம கையில தான் ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் இதோட ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உள் பக்கத்துல இருந்து நான் வெளி பக்கத்துல நீடில இழுத்து ஒவ்வொரு அந்த வளைவு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரோஸ் பெட்டலோட இந்த பள்ளமா இருக்கிற பகுதியில நீடில குத்தி நம்ம வந்து நல்லா டைட்டா வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கணும். இதே மாதிரியே ஒவ்வொரு லேயருக்கும் இருக்கிற நடுவுல பள்ளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பள்ளத்துல நம்ம வந்து நீடில வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும் போது லைனிங் கிளாத்ல இருந்து இந்த ஒரிஜினல் கிளாத்ல இருக்கிற பெட்டல்ஸ் வந்து நகராம இருக்கும். அதனால இதோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே தொடர்ந்து மேல இருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு லேயர்ஸ் வருதோ, எவ்வளவு பள்ளங்கள் வருதோ, அந்த கரெக்டா அந்த பள்ளத்துல எல்லாம் நம்ம கரெக்டா நீடில போட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்னா ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நான் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. பாத்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். தைச்சக்கு அப்புறமா உங்களுக்கு பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு பின்னாடி பக்கம் வந்து ராங் சைட் பக்கம் கையூசில ஸ்டிச் பண்ணதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரியே ஸ்ட்ரெயிட்டா மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம தைச்சு முடிச்சாச்சு. இப்ப நல்ல பக்கத்துல காமிக்கிறேன் பாருங்க. இந்த ரோஸ் பெட்டல்ல நடுவுல பள்ளம் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒவ்வொரு பள்ளத்துலயும் நான் நீடில் போட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் ஸ்டிச் பண்ணது. நம்ம சூப்பரா வந்து ரோஸ் ஸ்லீவ் வந்து பேட்டர்ன் போட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.